வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளை 16ஆம் தேதி முக்கியமான நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருது, வந்துகிட்டே தான் இருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி ரொம்ப சிறப்பான விஷ்ணுபதி. நான் எப்போவுமே என்னுடைய வாடிக்கையாளர், என்னுடைய ஜோசியம் பார்க்க எல்லாருக்கும் அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லித்தான் ஒன்றை செய்ய சொல்லுவேன். அதனால் இந்த விஷ்ணுபதி இதோட என்ன பெனிஃபிட்டு, இதை செஞ்சால் என்ன நடக்கும், இந்த விஷ்ணுபதி இவ்வளோ விசேஷமான விஷ்ணுபதியா அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா ஆத்மார்த்தமாக நம்ம செய்வோம் எப்போவுமே. நான் ஃபுல்லாக சொல்கிறத டக்குன்னு ஸ்கிப் பண்ணி விட்டு டைம் மற்றும் எப்போங்கிறத பார்க்குறாதீங்க. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம்னு. வர்ற விஷ்ணுபதி நாளைக்கு சனிக்கிழமை தான். அது ஒரு ஃபஸ்ட்டு அது 100% சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறதே 100% பலன். ஓகே, சரி. விஷ்ணுபதி புண்ணிய காலமே எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறோம்னா, சூரியன் பயிற்சி ஆகிறத வச்சு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமே சொல்கிறோம். சூரியன் இவ்வளோ நேரம் ஐப்பசி மாதம், இது கார்த்திகை மாதம், இவ்வளோ நாள் துலாத்தில் இருந்தது, இப்போ விருச்சிகத்துக்கு வந்துடுவார். அது ஜோதிடம் ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், விருச்சிகத்துக்கு சூரியன் வருவார். சரி, விருச்சிகத்துக்கு சூரியன் வந்தோடனே நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம். இதை எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், பரவாயில்லைங்க குரு பார்க்குறாருங்க, ஓரளவு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். குரு பார்த்தால் கோடி குற்ற நிவர்த்தி, ஓரளவு ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். குரு பார்க்குது அதனால தான் குருபலன் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி. கல்யாணத்துன்னு எடுத்தாலே குருபலன் வந்துருச்சா அப்படின்னு 7ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதிக்கு குரு பார்த்தா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சூரியனை, இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் பயிற்சி ஆகியிருக்காருல, இந்த சூரியனை குரு பார்க்கும். குரு இப்போ ரிஷபத்தில் இருக்காங்க. ரிஷபத்திலிருந்து குரு பார்ப்பார். சரி, குரு பார்த்தால் கோடி குற்ற நிவர்த்தி. அப்போ இந்த விஷ்ணுபதிக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேறிடுமா? சரி, குரு பார்க்குறாரு. அவர் குரு எத்தனை வருஷம் திசை நடத்துவார்னா 16 வருஷம் திசை நடத்துவார். குருவோட திசை காலம் 16 வருஷம். நாளைக்கு 16ஆம் தேதியா, அப்போ இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா? ஓகேவா? 16ஆம் தேதி குரு பார்க்குது, சனிக்கிழமை, அதெல்லாம் ஒரு ப்ளஸ் இந்த விஷ்ணுபதிக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரத்தில் இந்த விஷ்ணுபதி வருதுன்னா, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை சூரியனோட நட்சத்திரமே. சூரியனை வச்சு தான் நம்ம விஷ்ணுபதியே, சூரியனோட நட்சத்திரமே. இதில் சூரிய நட்சத்திரம் எங்கே உட்காந்துருக்காரு? சுக்கிரன் வீட்டில் உட்காருவார். ஓகேங்களா? அந்த சந்திரன் இந்த கிருத்திகை நட்சத்திரம் எங்கே போய் உட்காந்துருக்கோம்? சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருப்பார். சுக்கிரன் யார்? பெருமாளுடைய ஒய்ஃபு, தாயார், அம்மா. அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. யார் கூட உட்காந்துருப்பாங்க? குரு கூட உட்காந்து தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போது இதில் எவ்வளோ பெரிய ப்ளஸ் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதியில் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. ஏன்னா குரு பார்க்குது. குரு குரு 16 வருஷம் திசை நடத்துது. என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க. நம்ம 16 வகையான செல்வங்கள் எல்லாமே கிடைக்குமாமா. இந்த விஷ்ணுபதி எழுதினாலும் கொடுக்குறேன், என்ன வேணுமோ அதை அடுத்த விஷ்ணுபதி வர்றதுக்குள்ளேயும் நம்மளுக்கு அதை அவர் கொடுத்துருவார். பெருமாள் அள்ளி கொடுக்குறதுல வல்லவர் அவர். கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த விஷ்ணுபதியில் நம்ம நியாயமான கோரிக்கையை மட்டும்தான், நியாயமான கோரிக்கைகளை வச்சு நம்ம அவரை வழிபடணும். சரி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, 27 தடவை சுற்றணும்னு சொல்லுவோம். 27 நட்சத்திரத்துக்காக 27 தடவை சுற்றுறோம். இந்த 27 தடவை சுற்றும் போது கரெக்டாக 27 தடவை சுற்றிக்கோங்க. அது அவங்களுடைய பூ டிசைட் பண்ணுறது தான். ரோஸ், நல்ல குட்டி ரோஸு, பன்னீர்பூ, செண்பகப்பூ, இல்லைன்னா துளசி மாலை பெருசாக கட்டிட்டு ஒரு 27 துண்டு கட் பண்ணி அப்படி கொண்டு போகிறது. கொஞ்சம் பெரிய சைஸில் பூ கொண்டு போனால் நம்ம 27 தடவை சுற்றுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த அரளிப்பூலாம் நம்ம 27 தடவை நிறைய கோயில் எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சுற்றுறதுக்கு. அப்படிங்கும்போது அரளிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த சுற்றுறது தடைபட்டு போகும். சரி, இந்த 27 தடவை சுற்றுறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு தடவை சுற்றுனதுக்கு அப்புறம்தான் ஃபஸ்ட்டு தடவை ஒரு தடவை சாஸ்தானம் போக வேண்டியது. நான் மானசீகமாக நல்லா பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு பெருமாளை நல்லா வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். கொடிமரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சுற்ற ஆரம்பித்து கொடிமரம் பக்கத்தில் ஒரு தடவை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கொடிமரத்து பக்கத்தில் அந்த பூ வைக்கணும். வச்சு ஒவ்வொரு தடவையும் சுற்றி 27 தடவை சுற்றணும்.
சரி 27 தடவை சுற்றும்போது உங்களால் முடிஞ்சால் கோவிலில் போய் ஸ்லோகம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பர். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 108 தடவை சொல்கிறதுக்கும் கோவிலில் போய் ஒரு தடவை சொன்னாலே அது 1000 தடவைக்கு சமமாமா. அப்போது மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணாவோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சான்ஸ்கிரிட் ஸ்லோகமோ எது வேணாலும் ரா ராமா ராமா ராமானாலும் சுற்றலாம். எல்லாம் ஒன்று தான். ராமா ராமானாலும் சுற்றலாம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்துக்கு பயங்கர பலன் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மந்திரத்தை ஒரு தடவை இது கேட்டதை கொடுக்கும் மந்திரம்லாம் இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. ஹரே ராம ஹரே ராமாவை அதை கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஓம் நமோ நாராயணம் இல்லைன்னா ராமா ராமா இல்லைன்னா உங்களுக்கு அதாவது பெருமாளுடைய மந்திரம் பெருமாளை துணை ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன அதை ஒரு தடவை ஆரம்பிச்சிங்கன்னா அதை 27 தடவை சொல்லி முடிக்கிறதுனே அது அப்படி மனசுக்குள்ளே மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் மனசுக்குள்ளேயே நம்ம மற்றவங்கள தொந்தரப்படுத்தாமல் எதுவும் பேசாமல் செல்ஃபோனில் சைலண்டில் போட்டோ ஃப்ளைட் மோடில் போட்டோ அந்த 27 தடவையும் சுற்றி வந்துட்டு அப்படி நேராக யார்கிட்ட போய் சொல்லணும், நம்ம தாயார்கிட்ட. ஏன் தாயார்கிட்ட போய் சொல்கிறோன்னா பெருமாள் மனசில் அவங்க தான் இருக்காங்க, தாயார் தானே இருக்காங்க. அதனால் தாயார்கிட்ட போய் நேராக ஒரு தடவை அந்த கோரிக்கையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனது கொடிமரம் வழியாக கருடாழ்வார்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அனுமதி கேட்டுட்டு ஜெயன் விஜயன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் மூலவர்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு திருப்பி வெளியில் நம்ம ஆஷ்யூஷுவல் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் எல்லாருமே பின்னாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் லட்சுமி தாயார்கிட்ட பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட திருப்பியும் அவர்கிட்டையும் ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம உட்காந்து கொடிமரத்து பக்கத்தில் உட்காந்து சாஷ்டாமாக ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வேறு பர்ச்சேஸ் எதுவும் பண்ணாமல் நேராக வீட்டுக்கு வந்துட்டா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப சூப்பர். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சரி எல்லாம் சொல்லிட்டேன் நான். டைம் சொல்லவே இல்லை. என்ன டைம்? காலையில் 10:40 12:30 வரை இந்த டைம் காலையில் 10:40 12:30 ரொம்ப சூப்பரான லக்னம். இந்த லக்னம் அதாவது வேறு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதாவது அந்த குறிக்கோளை நம்ம அடைஞ்சிருவோன்னு அர்த்தம். அந்த லக்னம் அப்படி குறிச்சிருக்கேன் நான். 10:40 12:30 சரி மாலையில் இதுவும் சூப்பரான லக்னம். என்னடா ரெண்டுமே சொல்லிகிட்டே இருக்கீங்களா, எதை பண்ணுறது? மாலையில் 5:45 7:45 வரை. சரி இந்த 2 லக்னமே ரொம்ப சூப்பர். 2 லக்னம் பண்ணலாம். நாளைக்கு ஃபுல்லாகவே பெருமாளை கும்பிடலாங்க. நாளைக்கு இந்த டைம் தான் அப்படின்னு இல்லை, நாளைக்கு ஃபுல்லாகவே பெருமாளை கும்பிடலாம். லக்னங்கிறது மெயின். அப்போ சொல்லுறான்ல இவங்க என்ன லக்னத்தில் பிறந்தானப்பா இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைங்க எல்லாமே ஒரே நாளில் நிறைய குழந்தைங்க பிறக்குது. எல்லா குழந்தைங்களுமா நாடாளுது, எல்லா குழந்தைங்களுமா கோடீஸ்வரனாக இருக்குது அப்படி இல்லை. குறிப்பிட்ட லக்கணம்னு இருக்குல்ல, இந்த லக்னத்தில் நம்ம செஞ்சால் ரொம்ப சூப்பர். இதில் காலையில் நான் 10:40 12:30 கொடுத்துருக்கேன். மேபி நடசாத்திர நேரமாக ஆயிரும். இந்த 12 மணி இந்த 10:40 ஆரம்பித்தா நம்ம 12 மணி அதெல்லாம் முடிக்க முடியாது. ஈரோட்லலாம் ரொம்ப பெரிய பிரகாரம் சுற்றுறது கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நீங்கள் 10:40 12:30 சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு காலையில் 9 மணிக்குனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஆனால் சாமி கும்பிட்ற நேரம் தாயாரை பார்க்குற நேரம் 10:40 மேலே தான் இருக்கணும். 10:40 12:30 தான். அதே மாதிரி ஈவினிங் 5:45 7:45 தான். இதில் மாற்றம் இல்லை. நீங்கள் சுற்றுங்க. சாமி தரிசனம் பண்ணுற இந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னு கூட எழுதி கொடுப்பேன். அந்த அளவுக்கு இது சூப்பரான விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதை தவற விட்டுறாங்க. எல்லாமே கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்குது. கிரகங்கள் எல்லாமே அப்படி எல்லாமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும். நானும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.